ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக. நீங்கள் பல காரியங்களை குறித்து, விசேஷமாய் கிறிஸ்மஸ் போன்றதான காரியங்களை குறித்து, செலிப்ரேட் ஜீசஸ் காரியங்களை குறித்து ரொம்ப பிஸியாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அவைகளின் நடுவில் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பது எவ்வளவு மகிழ்ச்சி. நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, தைரியமாய் பலனாயிருப்பீர்களாக. இன்றைக்கு யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த 16ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள் என்றால், 14ஆம் அதிகாரம் கர்த்தருடைய வருகை குறித்து தைரியப்படுத்துகிற, பயத்தை நீக்குகிற அதிகாரம். 15ஆம் அதிகாரம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறதுனாலே நாம் எப்படி கனி கொடுக்க முடியும் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆம் அதிகாரம் எப்படிப்பட்டது என்று கேட்டால், கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும் போது, கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருக்கும் போது, கர்த்தருக்காய் பலன் கொடுக்கும் போது எப்படிப்பட்டதான துன்பங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்கிறது குறித்து 16ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது. அங்கே சொல்லும் போது என்ன சொல்லியிருக்கிறது என்று கேட்டால், இந்த அதிகாரத்திலே பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார். அவர் உங்களுக்கு தேவையான காரியங்களை சொல்லுவார். அவர் பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இதெல்லாம் சொல்லி பரிசுத்த ஆவியானவரை குறித்து காரியங்களினாலே அவர்களை தைரியப்படுத்தி விட்டு 33ஆம் வசனத்துக்கு வரும்போது சொல்லியிருக்கிறார். என்னென்று கேட்டால், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அதாவது, நீங்கள் கடந்து செல்கிற பாதையில ஆண்டவருடைய வருகை எதிர்பார்த்து காத்திருக்கிற நேரத்தில், ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்கிறதான நேரத்தில் எதிர்வரும் பல சங்கடங்களின் மத்தியில என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே, உலகத்தை ஜெயித்தவராகிய கர்த்தராகிய நான் உங்களோடு இருக்கிறபடினாலே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கட்டும். இவைகளை உங்களுக்கு சொன்னதற்கான காரணம் என்னன்னு கேட்டால், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் நிச்சயமாய் உண்டு உண்டு. அதை சொன்னதை பற்றி சொன்னார். ஆனாலும், ஹல்லேலூயா, ஆனாலும் எல்லாம் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த, உலகம் மாமிசம் பிசாசை ஜெயித்த இயேசுவின் பின்னால் செல்லுகிற நமக்கு உலகத்தை, பிசாசை, மாம்சத்தை ஜெயிக்க தேவன் கிருபை தருகிறார். திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வார்த்தைகளினாலே உங்களை நான் தைரியப்படுத்துகிறேன். நாமும் ஜெயிப்போம். பரிசுத்த பிதாவை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த வார்த்தைகளுக்காக உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு முன்னதாகவே ஆண்டவரே உலகத்தை ஜெயித்தீர். அந்த வழியாய் செல்லுகிற எங்களுக்கும் அந்த ஜெயத்தை கட்டளையிடும்படி எங்களை தைரியப்படுத்துகிறீர். உங்களிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கும்படி எங்களுக்கு இதை சொன்னேன்னு சொன்னீரே. ஸோ எங்களுக்குள்ள அந்த சமாதானம் நிலைத்திருக்கு. திடன் கொள்ள, ஜெயித்து வாழ சகாயப்படும் இயேசுவின் நாமத்தில். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். God bless you abundantly again and again and again and again. Amen.